திட்டத்தை பார்க்கும் போது ஆண்டவரே இது எப்படி முடிக்க போறேன், எப்படி நடக்கும் அப்படின்னு பயந்துட்டீங்களா? கர்த்தர் திட்டம் பண்ணிட்டாருன்னா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மை விட்டு விலகாமல் காக்கிற தேவன். அல்லேலூயா. தகப்பனார் மரிக்கும் போது ஒரு நாள் என்கிட்ட சொல்ல, இங்க எவ்வளவு வச்சிருக்கேன், அங்க எவ்வளவு வச்சிருக்கேன், இதெல்லாம் எடுத்து சர்ச்சை கட்டிரு, எல்லாம் பார்த்துக்கோ. சொல்லவே இல்லை. அவங்ககிட்ட இருந்தா தானே சொல்றதுக்கு. அவங்ககிட்ட இல்லை, எங்கிட்டையும் இல்லை. நேற்றுக்கு நிறைய அற்புதங்கள், ஒவ்வொரு வாரம் அற்புதம் தான். கர்த்தர் நடத்துற அதிசயங்கள்லாம் வந்து சில நேரம் விவரிக்க கூட முடியாது, அவ்வளோ அற்புதங்கள். நேற்றுக்கு இரவு, நேற்று சாயங்காலம் நான் அங்கே போய் இடத்துல போயிட்டு வேலைலாம் வேகமாக நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 55 பேர் வேலை செய்கிறாங்க நேற்றுக்கு மாத்திரம். இந்த வாரம் ஏராளமான லேபர், மேல இருந்து கூரையிலிருந்து எல்லாம் வேலை நடந்துகிட்டே இருக்கு. எல்லாம் முடிக்கணும். வாரம் கூலி என்பது ஒரு பெரிய தொகை. நேற்றுக்கு சாயங்காலம் வந்து நம்ம கமிட்டியில் இருக்க டேவிட் பால் அவர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணார், அண்ணே இவ்வளோ கூலி, இதுல ஒரு பார்ட் மட்டும் நீங்க இன்னைக்கு முடிஞ்சா கொடுத்துருங்க, நம்ம மீதி திங்கக்கிழமை கொடுத்துடலாம், நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தார். நானும் இந்த வாரம் எனக்கு ஜனங்க கொடுத்த காணிக்கைகள் எல்லாத்தையும் எல்லாம் முன்னா சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, நான் முழுசா எண்ணலை, எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே போயிட்டேன். எல்லாம் போயிட்டு கொடுத்துட்டேன். கொடுத்து எல்லாம் எண்ணுங்க, எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் எண்ணி முடிச்சா நீங்க நம்ப மாட்டீங்க, எவ்வளவு அங்க எழுதி இருந்ததோ அது அங்க அப்படியே இருந்தது. அந்த காசு அப்படியே இருந்தது. ஆச்சரியமாக இருந்தது. எங்களால நம்ப முடியல. அது சில லட்சங்கள் எப்படி இருந்ததுன்னே தெரியல. கரெக்டா அந்த அமௌண்ட் வந்து கடைசியில நான் அங்கிருந்து கிளம்பும் போது பேக்ல, நான் மிகைப்படுத்தி சொல்லல, எனக்கு 1 ரூபாய் கூட அதுல இல்லை. நான் அதுக்காக துக்கப்படல. ஆனா அன்றைக்குடைய தேவை அனைத்தையும் கர்த்தர் சந்திச்சு முடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படி சந்தோஷமா வந்தேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர். எங்க தேவை என்ன வரும்னு எங்களுக்கே தெரியாது. ஒரு ஆளு ஸ்கொயர் ஃபீட் கணக்குல தானே அளந்து கொடுக்குறாங்க. எவ்வளவு வேலை செய்ய போறாருன்னு நமக்கு தெரியாது. இந்த வாரம் இத்தனை பேர் வேலை செஞ்சாலும் எல்லாம் ஸ்கொயர் ஃபீட் தான். அப்போ வெள்ளிக்கிழமானோடனே எல்லாம் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் போட்டு இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல எவ்வளவு சம்பளம், எவ்வளவு கூலி, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தர போடுறதுக்கு எவ்வளோ, வுட் ஒர்க் செய்யறதுக்கு இவ்வளோ, எல்லாம் அப்படியே எழுதி டோட்டல் பண்ணா ஒரு அமௌண்ட் வரும். அங்க இருக்கிற ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு தெரியாது இவ்வளவு தேவைன்னு, நமக்கு தெரியாது எவ்வளவு தேவைன்னு. கர்த்தர் எல்லாம் அறிந்திருக்கிறார். இந்த ஆலயத்தை கர்த்தர் செய்யறாருன்னா இந்த ஆலயத்துக்கு வர்ற மக்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்வார், கவலைப்படாதீங்க. உங்களை பற்றி கர்த்தர் ஒரு திட்டம் வச்சுட்டாரு அப்படின்னா அது நடக்குங்க. அது கர்த்தர் கூட இருந்து நடத்துவாருங்க, பயப்படாதீங்க. God's plan, God's purpose in your life will be fulfilled. எப்படி தெரியுமா? யாரையோ ஒருத்தர் சொல்லி எப்பா செஞ்சு கொடுத்துப்பா பாமா அவனுக்கு அப்படி சொல்ல மாட்டார். நான் கூட இருக்கேன், கவலைப்படாது. நீ கட்டி முடிக்கிற வரைக்கும் கூடவே இருப்பேன், கவலைப்படாது. இதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் கூடவே இருப்பேன். நான் தானே உனக்கு திட்டம் கொடுத்தேன், நான் தானே ஆரம்பிச்சேன், முடிக்க வரைக்கும் கவலைப்படாது. நானே கூட இருந்து எல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன். உங்களுடைய தேவன் எவ்வளவு நல்லவருங்க. இன்னைக்கு சர்வ வல்லவர். ஆண்டவரே உம்மால கூடாது ஒன்றுமில்லன்னு யோசிக்கும் போது அந்த தேவன் சொல்றாரு, அந்த தேவனாகிய நான் உன் கூட இருக்கிறேன்பா, கடைசி வரைக்கும் நடத்துவேன்.